இல்லை சொக்காரா, நான் தான் உங்கள் நெல்லை வேலை பேசுகிறேன். நண்பர்களே, இன்றைக்கி இந்த பதிவு யாருக்குன்னா நம்ம தலைவர் உடம்புடி முத்து ஜிபி முத்து அண்ணாச்சிக்கு தான். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யோ அண்ணாச்சி, ஜிபி முத்து உங்கள் மேலே நான் செம்ம காண்டில் கடுப்பில் இருக்கம்யா. ரொம்ப சங்கடமாக இருக்குது இந்த பதிவு பேசும்போது. இந்த திவாகர் இருக்கார், தண்ணி பழம் திவாகர், நடிப்பு அரக்கன் ஒருத்தர் ஃபீலாக கொடுக்கவே வர அந்த ஆளை பிக் பாஸ் எடுத்தது ஒம்பரால தான் தெரியுமா? பிக் பாஸ் போனதே உங்களால் தான். ஜிபி முத்து அண்ணாச்சி ஏன் சொல்லுன்னு தெரியுமா? அந்த ஆள் செவனேன்னு கிடந்தான். அவன் உங்களை ஏசனா திட்டுனான்ட்டு நீங்கள் பதில் என்ன பண்ணிருக்கீங்க? அந்த ஆளை திட்டி நீ என்ன பெரிய இவனா, என்ன மாதிரி நீ முடியுமா, நான் எவ்வளோ பெரிய ஆள், நீ யாருன்னு சொல்லி பேசி உசுப்பேத்தி கடைசியில் என்னாச்சு, விஜய் டிவி தூக்கி உள்ளே போட்டு விட்டுருக்கு பிக் பாஸில். அதெல்லாம் கொடுமை பரவாயில்லையா. இன்னொரு கொடுமையை கட்டிடுறான், பெரிய கொடுமை. பிக் பாஸில் உள்ள என்ட்ரி ஆகிற ஆளே தண்ணி பழம் திவாகர் தான். இந்த தலையெழுத்த நான் எங்கே போய் சொல்ல? அப்போ ஆக மொத்தம் திறமை இருக்க எவனுமே பிக் பாஸ் போக முடியாது. அப்படி தானே? இந்த கோமாளித்தனம் கிறுக்கு மெண்டல் பேர் மாதிரி பண்ணுறவன் தான் பிக் பாஸ் போக முடியும். ஜிபி முத்து அண்ணாச்சி நீ பெசாட்டி வாயை சும்மா கிடக்கலாம்லையா? 9 மேலே கோவத்தில் அப்புறம் விஜய் டிவி தூக்கி அவருக்கு உள்ளே போட்டுருச்சு. என்னத்தை போட்டு சொல்லணும்னு தெரியல. திறமைக்கு மதிப்பே கிடையாது. இதை கேவலத்தை நான் எங்கே போய் சொல்ல? இதெல்லாம் பரவாயில்ல, அந்த ஆள் உள்ளே போய் திருந்த மாட்டேன். உள்ளே போய் ஏயா இந்த இளவு அவங்க தாங்க முடியல. அவங்க இளவலாம் பிக் பாஸே நான் பார்க்க மாட்டேன். ஒக்க மக்கா இனிமேல் பிக் பாஸே கிடையாது இல்லையா வாழ்க்கையில். பிக் பாஸ் வேண்டாம்ல, இந்த சீசன் எனக்கு வேண்டாம்ல. இனிமேல் பிக் பாஸே வேண்டாம். பிக் பாஸே பார்க்க முடிவு பண்ணிட்டேன் அந்த ஜிபி முத்து அண்ணாச்சியால். சரி ரைட் நண்பர்களே, உங்களுக்கு வீடியோ பிடிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பேப்படி 248 சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி அமைக்கிறேங்க. நன்றி, வணக்கம்.